அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டர் கார்லிக் எக் சேமியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை, பட்டர், 5 முட்டை, உப்பு, எண்ணெய், காரத்துக்கு சில்லி ஃப்ளக்ஸ், பெப்பர் தூள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கடாயில் நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 எக்கில் தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு எக்கை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பல்லு ஃபுல்லாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த பட்டரில் பூண்டை நல்லா வறுத்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 சேமியாவுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். சேமியா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு சிம்மில் வச்சு விட்டுறணும் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பட்டர் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கிண்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ கிண்டி எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நல்லா மைல்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம், நைட் டின்னராகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.